எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்ங்க. எங்கள் வீட்டுக்கும் பிள்ளையார் வந்துட்டார். அதை கொண்டு வர அலப்பறை பெரிய அலப்பறையாக இருந்தது. ஒரு பிள்ளையார் வாங்க போய் 3 பிள்ளையார் வாங்கியாச்சு. 3 பிள்ளையார் அழகாக இருக்குது. சரின்னு உள்ளே கொண்டு வரவங்களே அதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் அலப்பறை. அதை கொண்டு வரத்துக்கு எல்லாம் பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு. இனி கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவை நல்லா வறுத்துட்டு தேவையான அளவு அளந்து தண்ணி, ஒரு டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி வச்சேங்க. அதில் கொஞ்சம் சர்க்கரை, உப்பு, நெய் எல்லாம் ஊற்றிட்டு வறுத்து வச்ச அரிசி மாவையும் அதில் கொட்டிடலாம். கொஞ்சம் மைதா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டேங்க. மைதா போட்டால் சாஃப்ட்டு கொடுக்கும். அதுக்காக மைதாவை போட்டு ஊற்றி கிண்டிட்டு அரிசி மாவையும் அதிலே கொட்டி நல்லா கிண்டி சூடை ஆற விட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துட்டேங்க. கொழுக்கட்டை நல்லா இருந்தது, சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. மைதா கொஞ்சம் போட்டோம்னா தான் அந்த சாஃப்ட்டு கிடைக்கிது. கடலைப்பருப்பு பூர்ணம் தான் செஞ்சுருந்தேன். கடலைப்பருப்பு கொண்டக்கடலை வேக போட்டு சாமிக்கு வச்சிடலான்ட்டு விநாயகருக்கு அதையும் வேக போட்டாச்சு. தேங்காயை கையில் தாங்க இன்றைக்கி திருவினேன். கத்தியை எங்கேயோ வச்சுட்டேன். தேங்காய் திருவ முடியாமல் திருவினேங்க. 2 தேங்காய் திருவிட்டு உப்பு கொழுக்கட்டைக்கு கடுகு, உளுந்து, எண்ணெய் போட்டு தாளித்து தேங்காய், வரமிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டு அதையும் கட் பண்ணி போட்டு பெருங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயும் தண்ணி அளந்து ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி மாவை கொட்டி கிண்டிடணும். அது இந்த பக்கம் நெய் ஊற்றி எள்ளு போட்டு தேங்காய் போட்டு நல்லா நெய்யிலே வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டுட்டு வெள்ளைப்பாவு காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த பாவையும் எடுத்து அதில் ஊற்றி வேக வச்ச கடலைப்பருப்பையும் போட்டுடணுங்க. இந்த பக்கமும் கடன்னு வேலை நடக்குதுங்க. ஏன்னா காலையிலே நாங்கள் கும்பிட்டுலான்ட்டு காலையிலே கும்பிட்டோம். எப்போயும் சாயந்தரம் கும்பிடுவோம். கொழுக்கட்டைன்னு செய்கிறனால காலையிலே கும்பிட்டுட்டா கொழுக்கட்டை நினச்சி ஒரு 1-2 பிள்ளைங்க சாப்பிடுவோம், நம்மளுமே சாப்பிட்லாம். சாயந்தரம் கொழுக்கட்டை செஞ்சோம்னா சாமி கும்பிட்டா சாயந்தரம் கொஞ்சம் மட்டும்தான் சாப்பிட முடியும். மீந்து போச்சுன்னா காலையிலேக்கு அது ஒரு பிசுபிசுப்பு தன்மை கொடுத்துரும். நல்லாவும் இருக்காது, வேஸ்ட்டாகவும் போயிடும் இவ்வளோ வேலையும் பார்த்து. அதனால் காலையிலே கும்பிட்டுட்டோம்னா அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்குங்க பிள்ளைங்க. நம்மளும் அது சாப்பிட்லாம், நல்லா இருக்கும்ன்ட்டு காலையிலே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். காலையிலே செஞ்சு ஒரு 11 மணிக்கெல்லாம் 11:30க்கெல்லாம் சாமி கும்பிட்டோம். 11:30 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டு சூப்பராக திருப்தியாக கும்பிட்டோம். எல்லா கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் வேறு 2-3 ஐட்டம் கொழுக்கட்டை செய்வேன். இந்த வாட்டி செய்யலைங்க. 2 மட்டும் செஞ்சுட்டு, ஏன்னா சாப்பிட ஆள் இல்லை, அந்தளவு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. 2 ஒரு உப்பு கொழுக்கட்டை, ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை அது மட்டும் செஞ்சுட்டு கொண்டக்கடலையை வேக வச்சுட்டு திருப்தியாக சூப்பராக 3 பிள்ளையார் இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்போயுமே ஒரு விநாயகர் தான் வாங்குவோம். இந்த வாட்டி என்னன்னு தெரில, எங்கள் வீட்டுக்கார் 1 வாங்கினார், எங்கள் பாப்பா 1, சஞ்சனா வாங்கினா, நான் 1 வாங்கினேன். 3 பேருமே 3 வாங்கிட்டோம், ஆளுக்கு 1. சரி, இதுவும் நல்லது தான். 3 விநாயகர் வந்திருக்காரு, நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை போட்டு கும்பிட்டுட்டு எல்லோரும் காலையில் வேறு சாப்பிடல, எப்படா கொழுக்கட்டை தருவோன்னு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரம் பூஜையை முடிச்சுட்டு கொழுக்கட்டையை எடுத்து வச்சு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். தீபார்த்தனை காட்டிட்டு பிள்ளைங்களுக்கு, எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்கும் காட்டிட்டு நானும் சாமி கும்பிட்டுட்டு கொழுக்கட்டையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். விநாயகர் பெருமானே எல்லாத்தையும் நல்லா வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நிறைவாக கும்பிட்டாச்சுங்க. சூப்பராக திருப்தியாக இருந்துச்சு. எங்கள் விநாயகர் எப்படி இருக்காருன்னு நீங்களும் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு விநாயகர் எல்லோரும் இதே போல் கும்பிட்ருப்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த விநாயகரை பாருங்கள், கொழுக்கட்டை மாவுலே எங்கள் பாப்பா செஞ்சுருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது.